பாராளுமன்ற விவகாரங்கள் துறை இணை மந்திரி எல் முருகன் டெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் பொங்கல் விழாவை விமர்சையாக கொண்டாடினார். இதில் பிரதமர் மோடி மற்றும் பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் பிரதமர் மோடி முக்கிய விருந்தினராக கலந்து கொண்டார். அவரது முன்னிலையில் பொங்கலிடப்பட்டது. இந்நிலையில் பொங்கல் விழாவில் பிரதமர் மோடி சிறப்புரையாற்றினார். வணக்கம், பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என கூறி பிரதமர் மோடி உரையை தொடங்கினார். பொங்கல் உலக அளவில் சர்வதேச பொங்கலாக மாறியுள்ளது. தமிழக மக்களுடன் இணைந்து பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதில் மகிழ்ச்சி. விவசாயிகளுடனான உறவை பிரதிபலிக்கும் பண்டிகையாக பொங்கல் பண்டிகை உள்ளது. விவசாயத்தை போற்றும் பண்டிகையாக பொங்கல் பண்டிகை உள்ளது. விவசாயிகளுக்கும் தமிழர்களுக்கும் இருந்த தொடர்பை பற்றி பேசுகிறது திருக்குறள். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு தொடர்ந்து பணியாற்றி வருகிறது என அவர் கூறினார். நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இன்றைய நிகழ்விடத்திற்கு வருகை தரும்போது பத்மஸ்ரீ விருது பெற்ற கலைஞர்கள் நாதஸ்வரம் இசைத்தம் கொண்டாடுவதில்லை. தமிழர்கள் வாழக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய நாடும் உலகமே இந்த பொங்கல் பண்டிகையை மிக சிறப்பாக கொண்டாடுகிறது. உழைப்பின் மேன்மை, இயற்கையின் பெருமை, நன்றியின் அளவு, உறவின் அழகு, மண்ணின் மனம், பண்பாட்டின் வண்ணம். பொங்கல் பண்டிகையை நம்மோடு இணைந்து கொண்டாடுவது